தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேலையிலே தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்கலாமா? சோத்திரம் வாய்ஸ் பென்ஷிப்பர் மூலம் நான் இன்னும் ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு கொண்டு வரும்படியாக கர்த்தர் என்னோட கூட பேசின அந்த வார்த்தையை நாம் கவனிக்கலாம். ஸ்தோத்திரம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 4-5 வாசிக்கும் போது ஸ்தோத்திரம் செபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது ஸ்தோத்திரம் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும், தீர்க்க தரிசனம் சொல்லணும். ஸ்தோத்திரம் அப்ப சொல்லும் போது பாருங்க, இந்த தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலைக்கு கனவீனப்படுத்துகிறான். ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரியும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறார். அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்குமே. கீழே போன சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம் 6வது வசனத்தை சிறியானவர் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்திரித்து போட கடவார்கள். தலைமயிர் கத்திரிக்கப்படுகிறதும் சிரிக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெக்கமானால் முக்காடு கொண்டிருக்க கடவாள். அப்போ பாருங்க, ஸ்தோத்திரம் புருஷனானவர் தேவனுடைய சாயலா இருக்கிறாரு, மகிமையா இருக்கிறாரு. அதனால வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க முக்காடே இடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பெண்கள் இதை கேக்குறாங்க, ஏன் நான் முக்காடு இடணுமா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் கேக்குறாங்க. இந்த முக்காடு போடுறதுக்கு ரொம்ப என்ன பண்றாங்க, அசிங்கப்படுறாங்க. ஆனா நீங்க கர்த்தரை கனவீனப்படுத்திக்கிறீங்க என்று நான் சொல்லல, வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் பாருங்க, புருஷன் தேவனுடைய சாயலாகவும் மகிமையுமா இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள கொண்டு வருவதில்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையா இருக்கிறார். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவள் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவன். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன். அப்போ பாருங்க, சோத்ரம் மனைவி புருஷனுக்காக உருவாக்கினார் அல்லது உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால தேவனுடைய பிள்ளைகளே, சோத்ரம் நாம என்ன பண்ணணுமோ இன்னைக்கு இந்த கேள்வியில என்ன பண்ணக்கூடாது, கேட்க கூடாது. நீங்க உட்கார்ந்து போடலைன்னா தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ள இருக்காங்க. சோதரன் உங்களுடைய முடி அதான் இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு எல்லாம் முடி கொண்டு போகுதுன்னு சொல்றாங்க இல்லையா? இதுதான் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைங்க கர்த்தருக்கு பிரியம் இல்லாததெல்லாம் செய்யும் போது நான் சொல்ல ஆலயத்துல தேவன் வாசம் பண்றாரு. ஆண்டு சொல்ல இந்த ஸ்தலத்துல செய்யக்கூடும் சபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் காதுகள் கேட்கிறவர்களுமா இருந்து சொல்றாரு. ஆலயத்துல செபத்துல நீங்க இருக்கும்போது பெண்களாகி நீங்க என்ன பண்ணணுமா, முக்காடிட்டு கொள்ளணும். அதுதான் உனக்கு மகிமை என்று நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறதுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட கூட பேசுவாரானால் சோதரன் நீங்க என்ன பண்ணுங்க, கர்த்தரை கேள்வி கேட்காதீங்க. சோதரன் அது மாத்திரம் இல்ல, ஊழியக்கார கேள்வி கேட்பாங்க, விசுவாசிகளை கேள்வி வாங்க பசங்க எதுக்குமா நான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மகிமை போயிடுதுங்க, அப்போ கனம் போயிடுது. ஆண்டவரை கனப்படுத்துறதுதான் அர்த்தமா. இக்காடு கொண்டா ஆண்டவரை கனப்படுத்துறது அர்த்தம். அப்போ உனக்கு முடி வேணும், நல்லா இருக்கணும், சோதரன் ஆண்டவரை கனப்படுத்தணும் அப்படின்னு உனக்கு என்ன இருந்துச்சுன்னா இன்னில இருந்து என்ன பண்ணு, ஒரு செபிக்கும் போது ஆலயத்துல உட்கார்ந்து ஆராதிக்கும் போது உன் தலையை என்ன பண்ண மூடிக்கொள்ளும்படியாக கர்த்தர் கேட்கிறாரு. கர்த்தர் சொல்றாருங்க, புருஷன்தான் என்ன பண்றாங்க, சோதர ஸ்திரீயிலிருந்து தோன்றினவள், புருஷன் கிடையாது. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் தாமே சாயால் தூதர்களை நிமிர்ந்து சிறியானவள் தலைமையில் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். ஆகிய கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீ இல்லை. 2 பேரும் ஒரே சரீரம் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேரும் என்ன பண்ணணும், ஒரு மனமா இருக்கணும். ஆனா சோதர கணை யாருக்குரியது, தலைவர் ஆண்களுக்குரியது. ஆண்டுதாமே சோதர தேவ சாயலாக இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்றாருங்க. அதனால நீங்க எத்தனையோ பேர் சோதர மனைவி இங்க புருஷனை மதிக்கிறது கிடையாது, புருஷர்கள் மனைவியும் மதிக்கிறது கிடையாது. அனுதாமே இதெல்லாம் நம்ம என்ன பண்ண கூடாது, இருக்கணும். ஆண்டு இருவரும் ஒரே சரீரம் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. மனைவியானவங்க எல்லா காரியங்களும் கணவனுக்கு கீழ்ப்படியணும். புருஷனானவர் என்ன பண்ணணும், எல்லா காரியத்துல மனைவிட்டு அன்பா இருக்கும். நீ அன்பா இல்லைன்னா வேற மனைவியோட போயிடுவாங்க. அருமையான தேவடைய பிள்ளைகளை, வாலிபரை சோத்திரம், வாலிப பையன்களை, பொண்ணுங்களை அடுதாமே சோத்திரம். இன்னைக்கு அந்த அன்பு எங்க இருக்குன்னா ஆண்டுகிட்ட தான் இருக்கும், வேற இடத்துல இருக்காது.
அதனால இந்த நாளிலே இந்த முக்காடு குறிச்சு நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க. அதனால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், முக்காடு எனக்கு கர்த்தரை கனப்படுத்துறது, மனுஷன் இல்ல. இந்த உலகத்துல எல்லாத்துலயும் காட்டிலும் இயேசுதான் உண்மையான தேவன். அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா ஆண்டவரை கனப்படுத்து. ஆண்டவரே உன் அழகில் ஆண்டவர் பிரியப்படுகிறவர் இல்ல, உள்ளத்தில் பிரியப்படுகிறவர். அதனால இந்த நாளில் கேட்கிற பிள்ளைகளே, யாரா இருந்தாலும், பெண் பிள்ளைகளா இருந்தாலும், வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் மனம் திரும்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எனக்கு அதிகமான நேசித்தீர்கள் அன்பின் தகப்பனே. அநேக பிள்ளைங்க ஏன் முக்காடி இது கொள்ளணும்னு கேட்டாங்க ஆண்டவரே. ஏசப்பா, ஆண்டவரே இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரை கனப்படுத்துறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாளிலிருந்து இது கேட்கிற பிள்ளைகள் மனம் திரும்பி ஆண்டவருக்காக, ஆண்டவரே இந்த ஜெப நேரத்திலே ஆண்டவரே தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. மனுஷனுக்கு அல்ல, கர்த்தரை கனப்படுத்துகிற மகளாக இருக்கட்டும், ஒற்றுமையா இருக்கட்டும், சமாதானமா இருக்கட்டும் என்று மனதார பிள்ளைகளை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you.